நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் இருக்குது. அதில் கோழை கபம் போய் தங்குறதுனால தான் நமக்கு இந்த வீசிங் மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சளி தங்க தங்க இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுது சுவாச குழாய்கள் வந்து சுருக்கமாக ஆரம்பிச்சிரும். சுருக்கமாகும் பொழுது இன்ஹேலர் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் திரும்பவும் அந்த நிலை பழைய நிலைமைக்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதற்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிருமியோட தாக்கத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் எடுக்கணும். அது எக்ஸலண்ட்டான மெடிசின்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஸோ மூலிகை சூரணங்கள் இருக்குது, மூலிகை கஷாயங்கள், அரிஷ்டங்கள் இருக்குது, லேகியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த கிருமிகள் எல்லாமே முற்றிலும் அழியப்படும். அதற்கடுத்து அந்த சளி எல்லாமே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மெடிசின்ஸ் கொடுப்போம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு சளி எல்லாம் அப்படியே நிறைய இப்போ தான் வெளியில் ஏறுது, வெளியில் வருது, இவ்வளோ வருஷமாக எனக்கு வெறும் இருமல் மட்டுமே இருந்தது, வறட்டிருமல் மட்டும்தான் இருந்துச்சு, சளியே கரைஞ்சி வெளியில் வராது. ஸோ நெஞ்சு சளி அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ தான் சளி வெளியில் வர வர எனக்கு உடம்பே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கபம் கோழையை வந்து கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். இது எடுத்துக்கும்பொழுது நுரையீரல் ஃபுல்லாகவே க்ளீனாக சுத்தமாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நல்லா கிளியர் ஆகி நாங்கள் பிராணாயாம பயிற்சிகளும் சொல்லிக் கொடுப்போம். இந்த பயிற்சிகள் எடுக்க எடுக்க நுரையீரலுடைய அடிப்பாகம் வரைக்கும் அந்த காற்றுகள் போயிட்டு வரும் பொழுது அந்த சுருக்கங்கள் எல்லாமே நல்லாவே கிளியர் ஆகிடும். பிராணாயாம பயிற்சியோடு சேர்த்து மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக இன்ஹேலர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும்.